மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு காங்கிரசினுடைய தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக கடந்த சில வாரங்களாகவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் கே சி வேணுகோபால். அதிகாரத்தில் பங்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருந்தது திமுக. அதே நேரத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு இன்று ஐயுஎம்எல் கட்சியோடு அந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்து நாளை மதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தவும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 26, 27 ஆகிய தேதிகளில் இடதுசாரி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் எப்போது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்நிலையில் கே சி வேணுகோபால் முதலமைச்சர் சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காங்கிரசினுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது, தொகுதியினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும் என்பது தொடர்பாக இந்த சந்திப்பில் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஏற்கனவே தொகுதி பங்கீடு விவகாரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற நினைப்பில் காங்கிரஸ் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மாணிக்கம் தாக்கூரும் கூட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பேச்சுவார்த்தை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கே சி வேணுகோபாலுடைய இந்த சந்திப்பில் திமுக காங்கிரஸ் இடையே இருக்கக்கூடிய கூட்டணி சலசலப்பு முற்றிலும் முடிவுக்கு வருமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சாமிநாதன் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கே சி வேணுகோபால் முதலமைச்சர் சந்திப்புக்கு திட்டமிடப்பட்டிருக்கு, இதை எப்படி பார்க்கலாம்? குறிப்பாக நேற்று பேசின முதலமைச்சரும் கூட 200 என்பது இலக்கு, 200க்கு மேல் 200 என்பது நிச்சயம், 200க்கு மேல் என்பது இலக்கு அப்படின்னு பேசியிருந்தார். அதன் மூலமாக அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக 200 என்பது இலக்கு என்பதாக கொண்டு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை தீவிரப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக மாநாடை நடத்திவிட்டார்கள். முதல்வர் அவர்களுடைய குரலிலேயே சொல்வதாக இருந்தால் 15 லட்சம் மக்களை ஏற்கனவே சந்திச்சுட்டாங்க. இன்னும் சரியா சொல்ல போனா அடுத்த கூட்டத்தில் 10 லட்சம் பேரை சந்திப்போம் என்கிற ஒரு இலக்கை நோக்கி, ஒரு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதாக ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில தான் காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற கோஷமா இருக்கலாம், கூடுதல் சீட் உள்ளிட்ட கோஷங்களா இருக்கலாம், இது எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில இடைக்காலமாக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்று முதல் திமுக பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டு இன்று முதல் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. முதல் கட்டமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிடம் இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய நாளே முதல்வரை கிரீஸ் தொடங்க தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர் சந்திக்கிறது என்பது அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நீங்க முதல்ல எப்பொழுதுமே திமுகவோட செயல் என்னன்னா, முதலில் சிறு சிறு கட்சிகளை அழைத்து விட்டுதான் இறுதியாகத்தான் காங்கிரஸ் போன்ற அதிக தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய கட்சிகளை அழைப்பார்கள். அப்ப இவர்கள் முதலிலேயே, அதாவது இந்த பேச்சுவார்த்தை இன்றுதான் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இன்றைய நாளே இரவு 8 மணிக்கு அவர்கள் சந்திப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது என்பது கிட்டத்தட்ட காங்கிரஸ் தங்களுடைய குரலை மேலும் ஒரு வலியுறுத்தலாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க கடந்த முறை ஏற்கனவே கடந்த 2011 63 இடங்கள்ல போட்டிட்டோம், 2016 அது 41 இடங்களாக குறைக்கப்பட்டது, 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் தான் போட்டியிருக்கிறோம். இந்த முறையில நாங்க மீண்டும் கூடுதல் இடங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறோம். நீங்க இந்த முறை எங்களுக்கான இடங்களை பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நீங்க கிட்டத்தட்ட அவர்கள் குழுவை அமைக்கவில்லை என்பதாகத்தான் காங்கிரஸ் காத்திருந்தாங்க. குழுவை அமைக்கவில்லை, 70 நாட்கள் ஆகிவிட்டது, நாங்கள் காத்திருக்கிறோம் சொன்னாங்க. இப்ப குழு அமைக்கப்பட்டு விட்டது. 7 பேர் கொண்ட குழுவை திமுக அமைத்திருக்கக்கூடிய சூழல்ல இன்று அந்த குழு மற்ற கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல முதல்வரை கிரீஸ் தொடங்கர் அவர்கள் சந்திப்பது என்பதே கூடுதல் தொகுதிகளுக்கான ஒரு கோரிக்கையை முதல்வர் முன்பு அவர்கள் சமர்ப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமா அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இன்னும் கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தலாம், பட் அது செட்டிலும் ஆயிரலாம். சோ அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான சந்திப்பாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். நிச்சயமாக. நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.